ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட் ஃபுட் ட்ராவலர். நான் உங்கள் விவேகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி தான். பட் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி. அது என்ன ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜின்னு சொல்கிறீங்களா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல கூலான கிளைமேட்டில் நல்ல மிளகா பஜ்ஜி, அதுவும் ஸ்டஃப்டு பஜ்ஜி வச்சு ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடித்தோம்னா அடடடடா அற்புதமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தாங்க. பொட்டேட்டோவை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் வந்து 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 to 4 பொட்டேட்டோஸ், மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன் சில்லி இல்லைனா ரெட் சில்லி, அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து மெயினாக வந்து ஹெல்த் ரொம்ப கவனிக்கணுங்க. என்ன சாப்பிட்டாலும் பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது. அதனால பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பேருக்கு சேர்த்துக்கோங்க, எல்லாம் டேஸ்ட் மாறிடும். அடுத்து வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மசாலா ஐட்டம்ஸு. 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. அதுக்கடுத்து காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மிளகாவை எடுக்க போகிறோம். மிளகா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்க, மேலேருந்து கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வைக்கும் போது பஜ்ஜி போடும் போதெல்லாம் அதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 3/4 வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உள்ள அந்த சீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்கவும் நல்லாயிருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. பாருங்கள், உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நல்ல எவ்வளோ தூரம் உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வைங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய பஜ்ஜிக்கு கொஞ்சமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து தெரியாது. நல்ல ஸ்டஃபிங் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம வச்சிருக்க எல்லா பஜ்ஜிக்கும் தடவி வச்சிடலாம். பஜ்ஜியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆப்ரேட் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே வர இது பண்ணிட்டீங்கன்னா பஜ்ஜியும் வேஸ்ட் ஆயிரும். நம்ம ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சாலும் கீழே வந்து எண்ணெயில் வந்து பொரிக்கும் போது விழுந்துடும். அதனால நம்ம வந்து பஜ்ஜியை வந்து கரெக்டாக கீழே வந்து ஃபுல் இது பண்ணாமல் 3/4 அளவு மட்டும் இது பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் ரிப்பீட்டடாக ஸ்டஃபிங் வைங்க. பஜ்ஜி எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பஜ்ஜி மசாலா. இப்போ கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காயம் போட்டுக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, இது வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். உப்பு வந்து பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்லேயும் உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். அதனால காரமும் சில்லி பவுடரும் உப்பும் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மெதுவாக பிசைஞ்சிக்கோங்க. நல்ல மாவு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு வந்து பஜ்ஜியில் ஒட்டாது, கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். பஜ்ஜி எடுத்து லைட்டாக ஒரு பெரட்டி எண்ணெய் சூடானோன்னு அந்த பேன்குள்ளே போட்டுருங்க. ரொம்ப கருக விடாமல் மிதமான சூட்டில் நல்லபடியாக போட்டு கலர் வந்து ஒரு கோல்டன் கலர் வரும்போது எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான சூப்பரான ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி. காரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு ரெட் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் வச்சு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until I'm shining off. Bye bye.